சென்னை தரமணியில் செயின் பறிப்பு கொள்ளையன் ஜாஃபர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. திருடப்பட்ட நகைகளை பறிமுதல் செய்ய அழைத்துச் சென்ற போது போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு தப்பிக்க முயன்றதால் நடவடிக்கை. திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் சென்னையில் மாரடைப்பால் காலமானார். இதய அறுவை சிகிச்சை முடிந்து ஓய்வு எடுத்த வந்த நிலையில் திடீர் மரணம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் EPS சந்திப்பு. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அமித்ஷாவுடனான சந்திப்பால் தமிழக அரசியலில் பரபரப்பு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் ஊழல் புயல் உடனடியாக நின்றுவிடும். மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரபரப்பு பேச்சு. தமிழ்நாட்டில் சட்டவிரோதம் வெள்ளம் போல் பாய்வதாக அதிமுக MP தம்பிதுரை பேசியிருந்த நிலையில் பதில். இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் நாங்கள் அல்ல. 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. இருமொழி கொள்கைதான் அரை நூற்றாண்டு தமிழகத்தை வளர்த்து வந்துள்ளது. இது பணப்பிரச்சனை அல்ல, நம் இனப்பிரச்சனை. பணமே வேண்டாம், தாய்மொழியை காப்போம் என்றும் பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரை. ராமநாதபுரம், பெரம்பலூர் நகராட்சிகளை மாநகராட்சிகளாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு பேச்சு. சட்டமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மாப்பிள்ளை என அழைத்த அதிமுக MLA பழக்க தோஷத்தில் கூறிவிட்டேன் என சமாளிப்பு. வெயில் கம்மியாக இருக்கிற காலத்தில் அந்த கரண்ட் அவையில் பத்துறதில்லை. அதனால் 100 கேவிங்கிறது ஒரு 120 கேவிக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும். அதனால் EPக்கு எந்த லாஸும் இல்லை, மாப்பிள்ளைக்கு தெரியும். அதனால் நான் சாரி அது வாய் வந்துச்சு, பேசி வாய் வந்துச்சு, சாரி. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த சோதனையின் போது அமலாக்கத்துறை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தியதாக புகார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் அதிகாரிகள் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல். உள்ளாட்சிகளில் உள்ள காலி பதவியிடங்களை நிரப்ப வரும் மே மாதத்தில் இடைத்தேர்தல். மாநில தேர்தல் ஆணையம் தீவிர ஏற்பாடு. தமிழகத்தில் 10 காவல் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. ஈரோடு SP-யாக பணியாற்றிய ஜவஹர் CBCID சென்னை வடக்கு மண்டல SP-யாக நியமனம். நெல்லை DIG-யாக இருந்த மூர்த்தியை ராமநாதபுரத்திற்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவு. நெல்லையில் முன்னாள் ஓய்வு SI ஜாகிர் ஹுசைன் கொலை சம்பவத்தை தொடர்ந்து மாற்றம் என தகவல். சுங்கச்சாவடி கட்டண உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை. சுங்கச்சாவடி கட்டண உயர்வு பொதுமக்கள் மீது கூடுதல் பொருளாதார பளுவை ஏற்றும் நிலையை உருவாக்கும் என்றும் அறிக்கை. வார இறுதி நாட்கள் மற்றும் ரம்ஜான் விடுமுறைக்கு சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள். அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் தகவல். சென்னை தரமணியில் உள்ள அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை என புகார். இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம். மாணவர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. கொடநாடு வழக்கில் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு சம்மன். 27ஆம் தேதி கோவை CBCID அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவு.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இலவச பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வீடாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. ஆளே இல்லாத வீட்டிற்கு எப்படி பட்டா வழங்க முடியும் என தாசில்தாரிடம் சரமாரி கேள்வி. ஒண்ணுமே குடியே இருக்கலையே, சும்மா வீடுக்கு பட்டா கொடுக்குறீங்கன்னு தான் அவர் எடுத்திருக்காரு. ஒரு ஏப்பா இங்க வாங்க தாசில்தார், இந்த வீட்டுல குடி இருக்காங்க நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு பாத்திரம் கிடையாது, பண்டம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஏன் ஒரு தாசில்தாருக்கு உள்ள வந்து பார்க்க முடியாது? உள்ள வந்து பாருங்க, இது சமைக்கிற வீடு எனக்கு சொல்லுங்க. உள்ள ஒரு பர்னிச்சர் இருக்கா? உள்ள வந்து பாருங்க, இது குடி இருக்கிற வீடா? எல்லாமே தெரியும். விஏஓக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட். ஒரு தாசில்தாருக்கு அவ்வளவு பிஸியா இருக்கீங்களாமா? நான் ஒரு மாவட்ட கலெக்டர், நான் வந்து ஒவ்வொரு வீடா உள்ள திறந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். விஏஓ வில்லேஜ் அசிஸ்டன்ட் தாசில்தார்லாம் அவ்வளவு பிஸியா இருக்கீங்களா? உள்ள திறந்து உங்களால பார்க்க முடியாதா? இந்த வீடை பார்த்தா குடியிருக்கிற வீடு மாதிரி தெரியுதா? திண்டிவனம் அருகே தரைப்பால பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்த இருசக்கர வாகன ஓட்டி பலி. முறையான எச்சரிக்கை பலகை இல்லாததும் வெளிச்சமின்மையே காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரத்தில் பாதி விலைக்கு பைக் தருவதாக கூறி மோசடி. 1 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து ஏமாற்றிய கும்பலுக்கு வலைவீச்சு. திருக்கோவிலூர் அருகே கட்டுமான பணியின் போது இடிந்து விழுந்த பயணியர் நிழற்குடை. தரமான முறையில் பணிகள் நடைபெறாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராசிபுரம் அருகே இடுகாட்டில் ஒரே இடத்தில் எரிந்து கிடந்த 6 மண்டை ஓடுகள். மாந்திரீகமா கொலையா என போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பயணியை ஏற்ற மறுத்த அரசு பேருந்து நடத்துனர். பொதுமக்கள் வீடியோ எடுத்ததை கண்டதும் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்சிய காட்சி. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைவு. 1 கிராம் 8185 ரூபாய்க்கும் 1 சவரன் 65,480 ரூபாய்க்கும் விற்பனை. தூத்துக்குடியில் பட்டியலின மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ். 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய டிஜிபிக்கும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கும் உத்தரவு. வாணியம்பாடி அருகே பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தாமல் இயக்கிய அரசு ஓட்டுநர் முனிராஜ், நடத்துனர் அசோக் சஸ்பெண்ட். ஓடும் பேருந்தை +2 மாணவி துரத்திச் சென்று ஏறும் காட்சிகள் வெளியான நிலையில் போக்குவரத்து துறை அதிரடி. ரவுடி ஜான் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சேலம் கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த துரைசாமி என்பவர் ஈரோடு நீதிமன்றத்தில் சரண். ஏப்ரல் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் திருப்பூர் சிறையில் அடைக்க உத்தரவு. தமிழகம் முழுவதும் +2 பொதுத் தேர்வு முடிந்த நிலையில் மாணவர்கள் உற்சாகம். தஞ்சையில் ஒருவருக்கொருவர் சட்டையில் மை தெளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பட்டாசு வெடித்து கொண்டாடிய மாணவர்களை விரட்டிய காவல்துறை. திருப்பூரில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவிகளிடம் ஆசிரியர் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. 6 மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் தேர்வறை கண்காணிப்பாளராக இருந்த ஆசிரியர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி அருகே +2 தேர்வின் போது மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ஆசிரியர் கைதான விவகாரம்.
ஆசிரியருக்கு ஆதரவாக கருப்பு பட்டை அணிந்து வந்த சக ஆசிரியர்கள் உரிய நீதி விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை. கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் சிக்கிய விவகாரம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் 3 நீதிபதிகள் கொண்ட குழு விசாரணை. ஊழலில் சிக்குவோரை மாற்றும் இடமா அலகாபாத் நீதிமன்றம் என கேள்வி எழுப்பி வழக்கறிஞர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு. மும்பை தாராவியில் கேஸ் சிலிண்டர்கள் ஏற்றப்பட்ட லாரியில் திடீர் தீ விபத்து. கேஸ் கசிந்து சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. மும்பை ஐஐடி வளாக பகுதியில் திடீரென புகுந்த முதலையால் பரபரப்பு. பொதுமக்கள் மாணவர்கள் அச்சமடைந்த நிலையில் தானாகவே ஏரிக்குள் சென்ற முதலை. தங்க கடத்தல் விவகாரத்தில் ஹவாலா மூலம் பணம் கொடுக்கப்பட்டதாக நடிகை ரன்யா ராவ் ஒப்புக்கொண்டுள்ளதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் வாதம். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததால் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது பெங்களூரு நீதிமன்றம். ஹரியானாவில் உள்ள காவல் நிலையத்தில் தனது கணவரை தாக்கிய குத்துச்சண்டை வீராங்கனை. வரதட்சணை புகாரில் இருவரும் காவல் நிலையம் சென்ற நிலையில் திடீர் தாக்குதல். முன்பெல்லாம் காதல் தோல்வி என்றால் தாடி வளர்ப்பார்கள். இப்போது காதலிப்பதற்காகவே தாடி வளர்க்கிறார்கள். மதுரையில் பெண்கள் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் நடிகர் விக்ரம் கலகல பேச்சு. லவ் ஃபெயிலியருக்கு தாடி வளர்க்குறாங்கல்ல, அது மாறிடுச்சு. இப்போ வந்து லவ் பண்றதுக்கு தாடி வளர்க்குறாங்க. ஓகே சார். எல்லா படத்தையும் பாத்தீங்களா, இதுலயும் தாடி, தங்கலான்லயும் தாடி, பொன்னியின் செல்வன்ல தாடி, கோபுரால தாடி, மகான்ல தாடி. கரெக்ட். ஓகே. Become a daddy. Yeah. சென்னையில் CISF விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உற்சாகமாக பங்கேற்ற தோனி. மேடையில் பேசிய போது தண்ணீர் கேட்ட தோனிக்கு வாட்டர் கேனை தூக்கி போட்ட ரசிகர். Generally very busy, that's why I'm in my practice attire. I said whatever time I'll get, I'll make sure I'm here. IPL தொடரின் 5வது லீக் போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி. 11 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தி அசத்தல். IPL தொடரில் இன்று ராஜஸ்தான் கொல்கத்தா அணிகள் பலப்பரட்சை. குவஹாத்தி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி ஆரம்பம்.